வண்டி ஆயில் செக் பண்ணலாம். தெரியும் நினைக்கிறேன், ஆயில் கம்மியாக இருக்குங்க ரொம்ப. ஸோ இந்த மைலேஜ் செக் பண்ண போகிறோம். வண்டி எதுவுமே ரெடி பண்ணலங்க. செய்யணும் பார்த்தீங்களா, துருப்பிச்ச மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் மைலேஜ் செக் பண்ண போகிறோம். வாங்க போய்ட்டு மைலேஜ் நான் செக் பண்ணலாம். ஸோ வாங்க 1 லிட்டருக்கு மைலேஜ் எவ்வளோ தெரிஞ்சு செக் பண்ணலாம். வாங்க. எல்லாம் ஸ்குவாட் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓரியோவுக்கு வந்து ஓரியோனா வந்து நம்ம வண்டி பாருங்க ஓரியோ. ஸோ நம்ம ஓரியோவுக்கு வந்து மைலேஜ் எவ்வளோ தெரிஞ்சு செக் பண்ண போகிறோம் 1 லிட்டருக்கு. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இருங்க, வண்டி பிளிங்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வண்டி பிளிங்க் ஆகுது. ஸோ வண்டி எங்கே போய் ஆஃப் ஆகுதோ அப்புறம் 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி செக் பண்ணலாம். ஆல்ரெடி பெட்ரோல் வாங்கிட்டேன், பேக் சைடு பேக்கில் தான் இருக்குது. ஸோ என்ன செக் பண்ணலாம் வாங்க போகிற வழியில். எப்போ ஆஃப் ஆகும்னு தெரில. இந்த பெட்ரோல் எவ்வளோ தூரம் போய் பாருங்க. ட்ரிப் 1 0 பண்ணிக்கிறேன். 0 பண்ணிட்டேன். இருங்க, இந்த பெட்ரோல் எவ்வளோ தூரம் போய் பாருங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:27 டைமு. ஈவினிங் டைம் கிளம்புறேன் நான் போயிட்டு. ஏன்டா இவ்வளோ லேட்டாக ஈவினிங் கிளம்புறேன்னு கேட்குறீங்களா? ஸோ நீங்கள் விநாயகர் சதுர்த்திங்க வீட்டில் சாமி கும்பிட்டுருந்தாங்க, அதனால தான் லேட்டாக ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு. ஆக்சுவலாக காலையில் பிளான் பண்ணிட்டேன் போகலாம் அப்படின்ட்டு. வீட்டில் பிடிச்சி வச்சுனாங்க, விநாயகர் சதுர்த்தி கடைக்கு போகிற வேலை இருக்குது. ஸோ வீட்டில் ஈவினிங் அப்போ அப்படின்ட்டாங்க, அதனால தான் ஈவினிங் கிளம்புறேன். ப்ரோ பெட்ரோல் இல்லையாண்ணா? பஞ்சரா? சரி ப்ரோ, இப்போ பெட்ரோல் தரலாம் பார்த்தேன், அதை கேட்டேன். வரேன் ப்ரோ. சரி ப்ரோ. வண்டி பஞ்சராங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறது? இந்த பாருங்க, கிட்டத்தட்ட எவ்வளோ ஓடிச்சு பாருங்க, 18 கிலோமீட்டர் ஓடிச்சுங்க. தெரியுதுங்களா? 17.9. இன்னும் ஒரு மீட்டர் ஓடினா 18 கிலோமீட்டருங்க. அவ்வளோ ஓடிச்சு வண்டி. ஆனால் பெட்ரோல் இல்லைங்க வண்டியில், ஃபியூல் இன்ஜெக்ஷன் கீழே போயிடுச்சு. ஆனால் வண்டி ஒருவேளை பெட்ரோலில் சென்சார் வந்து 20 கிலோமீட்டர் ஓடுன்னு சொன்னாங்க. ஸோ அதுவாக இருக்கும் ஒரு வேலை. இதான் வெரைட்டி ஓட்டுங்க நான் வண்டியை. ஏதோ 100 மேலே ஓட்டுனுங்க. ஒரு அதுவாக இருக்குமா தெரியலையே, என்ன பார்ப்போம். ஸ்ட்ரைட்டாக ஹைவேஸ் ரோடு பிடிப்போம் வாங்க. ஸோ அந்த ரைடு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வண்டி பெட்ரோல் இல்லைங்க, கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் ஓடிச்சு. எனக்கு ஷாக் ஆகுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வண்டி சாரி சொல்லுங்க. ஏன்னா இத்தனை நாளாக கேட்குறவங்க வண்டி குடிகாரன்னு. ஆனால் இனியா தெரியுது குடிகாரன் இல்லை, இவன் சேவிங்ஸ் பண்ணிக்கிறான் அப்படின்ட்டு. சாரிடா. ஸோ போகலாம் வாங்க. ஸ்டார்ட் ஆகல, ஆகிடுச்சு. ஸோ பறக்கலாமா? அது குதிரை ஓடணுங்க, டக்காங்க அனுபவத்துக்கு வண்டி முன்னாடி இது பம்ப் பண்ணி ஊற்றுங்க வண்டி. அது போடுங்க போய் நேரம் ஆஃப் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸ்டார்ட் ஆகலைங்க, அவ்வளோதான், வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸ்டார்ட் ஆகல. ஸோ வாங்க பெட்ரோல் 1 லிட்டர் ஊற்றினு எவ்வளோ ஸ்பீடு பார்க்கலாம் வண்டி. இதோ பாருங்க, 1 லிட்டரு. முன்னாடி ஒரு கொஞ்சம் பெட்ரோல் ஆல்ரெடி வாங்கி வச்சிட்டேன். பொருள் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஊற்றிட்டுருக்கு. நம்ம வந்து டாப் ஸ்பீடு பார்க்க போனால் ஒரு 50-60 அதில் மெயின்டைன் பண்ணிக்கலாங்க.
50 வரையில் மெயின்டைன் பண்ணி எவ்வளோ தூரம் போகுது என்னது பார்க்கலாம். இருங்க சரி ட்ரிப் 1 0 பண்ணிடுறாருங்க. 37 கிலோமீட்டர் ஓடிக்குது தெரியுதுங்களா. பழைய பெட்ரோல் வந்து 37 கிலோமீட்டர் ஓடிக்குது. இந்த வருங்க 37 கிலோமீட்டரு. இருங்க ட்ரிப் 1 0 பண்ணிட்டு இருங்க ட்ரிப் 2 0 பண்ணிடலாம். இந்த ட்ரிப் 2 0 பண்ணிட்டோம். எவ்வளோ தூரம் வந்து பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ தூரம் போகுது என்னது பார்க்கலாம் வாங்க. நம்ம டாப் ஸ்பீடு பார்க்கணும்னா ஒரு 50 60 அதில் மெயின்டைன் பண்ணி ஓடலாங்க வண்டியை. வண்டியில் அடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. 3 கிலோமீட்டர் போக நினைக்கிறேன் வண்டி. இப்போ 48 போயிடுச்சு 1 லிட்டரில். மழை போகலாம். 49.6 ஓடிச்சு. ஸ்காட் அந்த ரயிலில் மாட்டினாங்க. ஓகேங்களா கிட்டத்தட்ட 49 கிலோமீட்டர் 49 கிலோமீட்டர் ஓடிச்சுங்க. 49.6 ஓடிச்சுங்க. ஸோ அங்கே போகலாம். லைட்டாக தூர போகுது. நல்லா ஸ்பீடாக போயிடலாம் அவங்க வீட்டுக்கு. ஸோ ஸ்காட் பார்த்தா தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டர் ஓடிக்குது. டைம் தெரியுதுங்களா 8:26 55 கிலோமீட்டர் ஓடிக்குது. ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆன் போட்டுங்க, மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். பை பாய்.